சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் புற்றா மறையடியன் போற்றும் பொல்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனே குற்றேவல் எங்களை கொல்லாமற் பொய்காத்து இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய். இந்த சிறப்புமிகு சதயம் ஸ்டார் ஆன்மீக அறக்கட்டளையின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். மதிய நிகழ்வு துவக்கம், எதுவும் தலைப்பு இல்லை, அதனால் ஒரு ஜோதிட கதம்பமாக பேசிடலாம். நம்ம எங்கே போனோம்னாலும் நிறையா பரிகாரங்கள் அப்படிங்கிறது பேசுகிறது. இப்போ பரிகாரத்துக்கு நிறையா இருக்குது, பரிகாரம் பேசலாம். அப்புறம் கிரக ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். இப்போ ஜாதகம் பார்க்க வரதில் பெரும்பாலும் நமக்கு பூர்வீக சொத்து, சார் பூர்வீக சொத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, தோஷங்கள் இருக்குதா, அந்த சொத்தில் இப்போ சிலருக்கு அந்த பூர்வீக சொத்தில் ஒரு வீடு கட்டி அங்கேயே குடியிருந்துக்கிட்டு இருந்தால் வளர்ச்சி இருக்கும். சிலருக்கு அதிலிருந்து வெளியில் போனால் தான் வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு பூர்வீகம் இருக்குது சார், அதனால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, பேருக்கு ஒரு 5 ஏக்கரா இருக்குது, அதிலிருந்து ஒரு இதுவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது பொதுவான அமைப்பு உண்டு. யாருக்கு பூர்வீகம் பயன்படும் இல்லை பயன்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் சூரியனும் ராகுவும் நெருங்கின டிகிரியில் இருந்துச்சுனாக்கா அவங்க பூர்வீகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுறது நல்லது. சூரியனும் ராகு பகவானும் நெருங்கிய டிகிரியில் இருந்தால், இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறப்பயே ஜோதிடர்கள் இதை நம்ம நோட் பண்ணி சொல்ல தெரியணும் நமக்கு. இப்போ ஒரு சூரியன் ராகு நெருங்கின இணைவில் இருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் உங்ககிட்ட சார் நான் ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுனாக்கா, அது உங்களோட பட்ஜெட் என்ன சார், அது உங்கள் பெரியவங்க சம்பாதிச்ச சொத்தா நீங்களே வாங்கின சொத்தான்னு கேட்டுக்கிட்டு சூரியன் ராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய தொகையை போட்டு அந்த பூர்வீகத்தில் போய் ஒரு வீடு கட்டக்கூடாது. அதே போல் ஒரு ஃபேக்ட்ரி கட்டி ஒரு தொழில் செய்யலான் இருக்கிறேன் சார், ஒரு 10 தறி போடலான் இருக்கேன், ஒரு குடோன் ஒன்று கட்டி நான் அங்கே சொந்த இடத்துலையே போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால், சார் இப்போதைக்கு நீங்கள் முதல்ல ஒரு வாடகைக்கு ஒரு குடோனை பிடிச்சி வெளி இடத்துல போடுங்க, உங்கள் இடத்துல கொண்டு போய் பெரிய அளவில் செலவு பண்ணி பண்ணாதீங்க அப்படின்னு இந்த சூரியன் ராகு நெருங்கின டிகிரியில் இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் வழிகாட்ட வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல போடணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம வாயில் சொல்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இல்லை சார் அது அங்கேருந்து அங்கே பக்கம் வசதி, எனக்கு இதுதான் வசதி, ஆள் கிடைக்க அது இதுன்னு. இப்போ நம்ம மக்கள் வாடிக்கையாளரோட அமைப்பு என்ன அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அதை ஜோதிடர் வாயிலிருந்து சொல்ல வைக்கிற டெக்னிக் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த சூரியன் ராகு இணைவு நெருங்கின அமைப்பில் இருந்துச்சுன்னா கட்டாயம் சார் என்னோட அட்வைஸ் இது, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நாளைக்கு ஜோதிடத்தின் மேலே நான் பார்த்துட்டு தானே பண்ணேன் சார் அப்படின்னு குறை சொல்லாதீங்க. இதுதான் அமைப்பு, இதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு நீங்கள் உறுதியாக நில்லுங்க. அப்போது சூரியன் ராகு அல்லது சூரியன் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதை நம்ம சொல்லணும். இப்போது சூரியன் ராகு தான் இருக்குது, சூரியன் ராகு இணைவு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்திலேயோ அல்லது சுவாதி நட்சத்திரத்திலேயோ அல்லது சதை நட்சத்திரத்திலேயோ இருந்தாலும் நீங்கள் இந்த அமைப்பை கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணி விடுவது சிறப்பு. சூரியன் ராகுவோட நட்சத்திரத்தில் அல்லது கேதுவோட நட்சத்திரத்தில் நின்றாலும் இந்த அமைப்பு வேலை செய்யும். அல்லது கிரக ரீதியான இணைவுகளாக சூரியன் ராகு சூரியன் கேது இணைவுகள் இருந்தாலும் இந்த அமைப்பு வேலை செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது சூரியனை வச்சு பார்த்து இதை சொன்னோம். அடுத்தது சனி பகவான் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சூரியனுக்கு ராகு கேது தொடர்பு இல்லை சார் அப்படின்னா, சனி பகவானுக்கு ராகு கேதுக்கள் தொடர்பு இருந்தாலும் அவர்கள் அந்த பூர்வீக இடத்துல போய் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சார் நல்லா தான் சார் எனக்கு தொழில் சிலர்லாம் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, சார் நல்ல தொழில் ஓடிட்டு இருந்துச்சு, நான் வாடகைக்கு வச்சுருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, சொந்த இடத்துக்கு சொந்தமாக இடத்துல கட்டி போட்டேன், அதிலிருந்து
நமக்கு டவுன்ஃபாலாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி ராகு அல்லது சனிக்கேது இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு வந்து இந்த பூர்வீக இடத்துல போய் பண்ணக்கூடாது. அதே போல் சூரியனும் சனியும் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள், சூரியனும் சனியும் நெருங்கின டிகிரியில் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களும் அந்த பூர்வீகத்தில் போய் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த 3 இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து பூர்வீகம் பயன்படாமல் இருக்கிறது, பூர்வீகத்தை இழந்துட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அல்லது பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அப்படி வெளியில் இருந்தாங்கன்னா இவர்கள் வெளியிலேயே இருப்பது வந்து இவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவர்கள் சமயம் பார்த்து நல்ல விலை வந்துச்சுன்னா அந்த பூர்வீகத்தை கொடுத்துட்டு இவங்க சுயமாக வேறொரு இடத்துல இடம் வாங்கி அதை இவங்களோட ஜாதகத்தில் அப்போ தான் பார்க்கணும். இப்போ இந்த சூரியன் ராகு கேது இணைவு அல்லது சனி ராகு கேது இணைவு அல்லது சூரியன் இணைவு இருக்கிறவங்க அவங்களோட பூர்வீக இடத்த நல்ல சமயம் பார்த்து நல்ல விலை வரப்ப தள்ளி விட்டுட்டு இவங்க குடும்பத்தில் இடம் சம்பந்தப்பட்ட செவ்வாய்க்கு நல்ல கிரக தொடர்பு இருக்கவங்களோட பேரில் இடம் வாங்கி வச்சுக்கணும். இப்போது இவங்க குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க இருக்குது, பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா யாருடைய கிரக ஜாதகத்தில் செவ்வாய்க்கு நல்ல கிரக தொடர்பு இருக்குதோ, குரு சுக்கிரன் இது மாதிரி நல்ல கிரகங்கள் தொடர்பு இருக்குதோ அந்த நபரின் பேரில் இடம் வாங்கி வச்சுக்கிட்டா அதிலிருந்து வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. மாறா இந்த அமைப்பு இருக்கிறவங்க அந்த பூர்வீக சொத்தை வச்சுக்கிட்டே இருந்தால் அதனால் பெரிய பிரயோஜனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்காது. அடுத்தது, ஒரு ஜாதகத்தில் நம்ம ஜோதிடத்தில் குறை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது நடந்தால் நம்மளை வந்து ரெகனைஸ் பண்ணி பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜாதகம் பார்த்துட்டு போயிட்டு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இப்போ தான் நான் ஜாதகம் பார்த்தேன் அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு உண்டு. அப்போது அதில் மேக்சிமம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு விபத்தாயிருச்சுன்னு வைங்க, உடனே சொல்லுவாங்க, சார் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் சார் ஜாதகம் பார்த்தேன், அவர் எதுவுமே சொல்லலை, இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா விபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு எந்த ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். அப்போது ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்துச்சுனாக்கா ஒரு இடத்துக்கு சனி எந்த 12 பாவத்தில் எந்த பாவத்துக்காக இருந்தாலும் சனியும் அந்த பாவத்தை பார்க்குது, செவ்வாயும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அந்த பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்திற்கு விபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அது எப்போ ஏற்படும், கோச்சாரத்தில் கிரக நிலைகள் இருக்குது, திசாபுத்திகள் அனுசரித்து இருக்குது, இதை பொறுத்து ஏற்படும். ஆனால் விபத்து உண்டா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து ஒரு பாகத்தை பார்த்துச்சு அப்படின்னா, ஒரு பாவத்தை பார்த்துச்சுன்னா அவர்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அப்போ இந்த நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இந்த இணைவு ஒரு பாவத்துக்கு ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயம் அது சம்பந்தப்பட்ட திசா புத்திகளோ அல்லது கோச்சார கிரகங்கள் அந்த பாவத்துக்கு ஏதாவது தொடர்பு பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு எச்சரிக்கைக்கு சொல்லி அனுப்பிடுங்க, சார் விபத்து சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்து போயிட்டு போங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்ல தெரியணும். சனி பகவான் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னா அவசரப்பட்டால் தான் கொடுப்பார். நீங்கள் வந்து இப்போ இந்த இதை விட்டு இறங்குறீங்க, தடன்னு ஓடி இறங்கினோம்னா கீழே தள்ளி விட்டுவார். பாத்ரூம்குள்ளே போகிறீங்க, அந்த சனியோட காரகத்துவம் எங்கெங்கே இருக்குதோ, அந்த படிக்கட்டு சனி பகவானோட காரகத்துவம், டாய்லெட்டு சனி பகவானோட காரகத்துவம். அப்போ எந்தெந்த இடத்துல படி இருக்குதோ, எந்தெந்த இடத்துல கழிவறைகள் இருக்குதோ, எந்தெந்த இடத்துல அழுக்கு படிஞ்சு பாசி படிஞ்சு இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் போகிறப்ப எல்லாம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அப்போது சனி பகவான் ஒரு பாதிப்பை கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ நாம் சொன்ன ரூல் என்ன, சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்க்குறாரு. சனி ஸ்லோ பிளானட்டு, செவ்வாய் எடுத்தோன்னு அடித்து நவுத்துவார். அப்போ நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு பெரிய அளவில் வேகம் ஓட்டினீங்க அப்படின்னாக்கா விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ விபத்திலிருந்து தப்பிக்கணும்னா முதல் பரிகாரம்
சனியோட காரகத்துவத்தைப்படி நடந்துக்கணும். சனியோட காரகத்துவம் ஒரு நீதியாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல், மெயினாக எந்த ஒரு விஷயத்துலேயும் ஸ்லோவாக இருக்கிறது. அவசரப்பட்டால் அவரோட சனி பகவான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ராக்சரை ஏற்படுத்தி விட்டுருவார். கால் எலும்பு உடச்சி விட்டுறாரு. எலும்பு உடச்சி விட்டா என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்லோ ஆயிடுறோம். அப்போது நீங்கள் அந்த உடையறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்து ஸ்லோவாக நடந்துக்கிட்டால், யோசனை பண்ணி நடந்துக்கிட்டால் நமக்கு அந்த விபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் இந்த விபத்தில் எந்த இடத்துல காயம்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு ஜோதிட ரீதியான அமைப்பு உண்டு. இந்த பாவத்தை எந்த பாவத்தை பார்க்குதோ அது சந்திரனுக்கு எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவத்தில் தான் அடிபடும். இவர் விபத்தை சந்திச்சார்னா, சார் இந்த இடத்துல உங்களுக்கு அடிபடும் அப்படின்னு முதல் கொண்டு நம்ம வந்து சொல்லலாம். கட்டாயம் அந்த விபத்தில் அந்த இடத்துல தான் அடிபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது நம்ம அந்தளவுக்கு மைனூட்டாக சொல்லலைன்னாலும், சார் விபத்து வரப்போகுது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாலே நமக்கு வந்து ஜோதிடர்களுக்கு, ஏன்னா ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ கரெக்டாக நடந்துச்சுன்னா தான் ரிப்பீட்டட் நமக்கு கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க. நமக்கு என்ன தான் நம்ம வந்து விளம்பரப்படுத்தினாலும், விசிட்டிங் கார்டு வச்சு கொடுத்தாலும், அங்கங்கே நீங்கள் விளம்பரப்படுத்தினாலும் நம்மளுக்கு நிரந்தரமான அமைப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பார்த்துட்டு போன வாடிக்கையாளர் சொல்லி நமக்கு ஜாதகம் பார்க்க ஆள் வரணும். அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், சார் இந்த அமைப்பில் இந்த வருஷத்தில் வீடு கட்டிடுவீங்க சார் அப்படின்னு சொல்லி அது நடந்துருச்சுன்னா அவன் திருப்பியும் வருவான். அவன் 4 பேர்த்திட்ட சொல்லி விடுவான். வீடு கட்டணுங்கிற பேச்சு எடுத்தாவே, சார் அங்கே ஒருத்தர் இருக்கிறார், நீங்கள் எதுக்கும் அவர்கிட்ட ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க, பார்த்தீங்கன்னா அவர் என்ன இப்போ ஆகுமா ஆகாதான்னு சொல்லுவார். இல்லை இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா, சார் இப்படி தான் சார் சொன்னார், நான் அசால்ட்டாக விட்டுட்டேன், நீங்களும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துருங்க ஒரு ஜாதகம். எப்பயுமே வந்து நீங்கள் ஜாதகம்னு பொழுதுனைக்கும் தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு கிரக பயிற்சி ஆனால் கட்டாயம் பாருங்கள். ஜோதிடம் எப்போ, நிறைய பேர் கேட்பாங்க, சார் எப்போ சார் நான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு மாத கிரகங்களை விட்டுருங்க, வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேது, குரு பகவான், சனி பகவான் எப்பப்பெல்லாம் பயிற்சி ஆகிறாங்களோ அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட காமிச்சு அதை வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய நிவர்த்தி பலன்களை வந்து ஒரே இதில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ கோச்சார கிரகங்கள் மாறும், நடப்பு தசாபுத்திகள் மாறும். நீங்கள் ஒரு தடவை ஜாதகத்தை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு அப்பயே ஏன் சார் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. 3 வருஷம் கழித்து உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் மாறி இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஒரு கோச்சார பயிற்சிக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து உங்கள் ஜாதகத்தை காமிச்சு அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறது இது போன்ற தேவையற்ற அசௌகரியங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும். நல்லதுக்குன்னாலும் அதுதான். ஏன்னா இப்போ நல்ல டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜோதிட வழிகாட்டல்களில் உங்களுக்கு வருமானம் வந்து இன்னும் நல்ல தைரியமாக அதில் முதலீடு செஞ்சு நல்ல வருமானத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தி கொள்ளலாம். கொஞ்சம் டைம் சரியில்லாத இருக்கிறப்போ நீங்கள் அதில் தாமதத்தை ஏற்படுத்தி அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொண்டு சம்பவத்தை மாற்ற முடியாது, அளவை குறைச்சிக்கலாம். ஜோதிடத்தில் வந்து நான் ஜோதிடம் எல்லாம் பெரிய கில்லாடி, எல்லாமே எனக்கு தெரியும், நான் வந்து எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியாது. சம்பவத்தை நம்ம வந்து சம்பவம் வந்து அது நடந்து தான் தீரும். ஆனால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய அளவை மாற்றும் வித்தை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் கட்டாயம் உண்டு. அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. அதே போல் இந்த விபத்து சம்பந்தப்பட்ட ஜாதகங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அவிநாசிக்கு பக்கத்தில் திருமுருகன் பூண்டி அந்த முருகன் கோவிலுக்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து உங்களோட வாகனத்தினோட ஆர்சியை எடுத்துகிட்டு போய், பொதுவாகவே வந்து ஒரு புது வாகனம் வாங்கினீங்க அப்படின்னாக்கா இது போன்ற விபத்துக்களை நீக்கக்கூடிய ஆலயங்களை அறிந்து, உங்களுக்கு பக்கத்தில் வந்து இது மாதிரி நிறைய ஆலயங்கள் இருக்குது, அதில் முக்கியமாக இந்த அவிநாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், இந்த ஆலயத்தில் உங்களோட ஆர்சி புக்கை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அங்கே ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்கள். அந்த சன்னதி மிகச் சிறப்பான பலன் தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. திருமுருகன் பூண்டி அது நல்ல மிக பழமையான கோவில். ஒரே செகண்டுங்க.
அது நீங்கள் அந்த அவினாசி ரூட்டில் போகிறப்பயே உங்களுக்கு லெஃப்டில் பாருங்கள், அந்த திருமுருகன் பூண்டின்னு சொல்லி போர்டு போட்டு இது இருக்கும். நல்ல பாடல் பெற்ற ஸ்தலம். எந்த ஒரு முக்கியமான ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தலையில் தெளிச்சுக்கோங்க. குளிக்கிற வாய்ப்பு இருந்தால் குளிச்சுட்டு வாங்க. இந்த ஆலயம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிணறு இருக்குது. அந்த முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இருக்குது. அந்த கிணத்துல சேர்ந்து ஊற்றிக்கிற மாதிரி பக்கெட்டோடு வச்சுருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் எடுத்து உங்களுடைய உச்சந்தலையை வந்து இது பண்ணிவிட்டு, இல்லை குளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே குளிக்கலாம். இல்லைனா அந்த தண்ணியை வந்து உச்சந்தலையில் தடவிக்கோங்க. இல்லை பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்து குளிக்கும் நீரில் கலந்து வீட்டில் வந்து கூட குளிக்கலாம். எப்பயுமே வந்து ஒரு ஜீவசமாதி, ஒரு சித்தர்களோட ஆலயம், ஒரு மகான்களோட தரிசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா அதன் அருகாமையில் கட்டாயம் தண்ணி இருக்கும். நீங்கள் எந்த ஆலயத்தில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சித்தரோட ஜீவசமாதியை சுற்றி அந்த இடத்துல வந்து ஒரு நீர்நிலைகள் கட்டாயம் இருக்கும். அந்த நீர்நிலைகளை குளித்து விட்டு அதை தரிசனம் செய்வதும் அல்லது அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து பயன்படுத்துவதும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம ஜோதிடர்களுக்கு இன்னொரு செக் எங்கேருந்து வரும்னா, பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு, இவர் சொல்லாத விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள். அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த பொண்ணுக்கு விருப்ப திருமணம் ஆகும், இவர்களுக்கு விருப்ப திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது இல்லைங்கிறது ஜோதிடர்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2, 5, 7, 11, ஏன்னா காதல் திருமணத்துக்கு நிறைய ரூல் இருக்கு. அதில் முக்கியமாக இந்த 2, 5, 7, 11 தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அவர்களுக்கு காதலுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நீங்கள் இந்த உடனே ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஜோதிட நாணத்தை எல்லாம் வரவங்கிட்ட வந்து நம்ம பிரதாபப்படுத்திக்க கூடாது. ஒரு ஜாதகத்தை இந்த அமைப்பை பார்த்தோன்னே இந்த பொண்ணு கூட்டிகிட்டு ஓடி போயிடும், இந்த பொண்ணு லவ் மேரேஜ் தான் பண்ணும் அப்படின்னு லபல பண்ணி நம்ம ஆரம்பிச்சிக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தேவைப்படும் நபர்களுக்கு தேவைப்படுற காலத்தில் மட்டும்தான் சொல்லணும். ஒரே செகண்ட். அப்போது நமக்கு அது எப்போ நடக்கும், ஒரு விதி இருந்துச்சுன்னா விதிக்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்குது, அதில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ இந்த 2, 5, 7, 11 இருந்துச்சுன்னா அந்த 2, 5, 7, 11க்குடைய கிரகம் கோச்சாரத்தில் அந்த பாவத்தில் தொடர்பு படுதான்னு பார்க்கணும், திசா புத்திகள் வருதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லணும். இதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் கேது தொடர்பு, புதனுக்கு இந்த பாவங்கள் ஆக்டிவேட் ஆகிருக்கிறப்ப புதனுக்கும் கேது தொடர்பு வருதான்னு பார்த்து தான் வந்து அதை வந்து நம்ம வந்து சொல்லணும். அதே போல் இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள், 7ஆம் இடத்துல ஒரு சனி பகவான் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க லவ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த பையன் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணானா, அந்த பொண்ணு அந்த பையனை ஏமாற்றிட்டு போயிடுச்சான், பார்த்தா அவனை பாவமாக இருந்துச்சு, அதனால் நான் லவ் பண்ணிட்டேங்கோ. எப்படி வரும், அந்த பரிதாபப்பட்டு பாவப்பட்டு இவங்க போய் அந்த விஷயத்தில் ஒரு லாக்காகி விடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்டுச்சுன்னா வரும். அப்போது இது மாதிரி இருக்கு. இன்னொன்று, 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னாவே அவங்க காதலில் உறுதியாக இருப்பாங்க. முடிந்த மட்டும் அந்த காதல் ஏற்படாமல் தவிர்த்து கொள்வது சிறப்பு. காதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த காதலித்த மணமகனையோ அல்ல அந்த பையனையோ அந்த பெண்ணையோ தான் திருமணம் பண்ணணுங்கிறதுல பிடிவாதமாக இருக்கக்கூடிய தன்மையை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்கும். அதுவும் இந்த பரிதாபப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறத அவங்க பெருசாக வச்சுக்கூடாது. பையனுக்கு ஒரு குறை இருக்குது,
அதனால் இந்த பையனை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஈஸியாக வந்து சொல்லும். அதே போல் இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறப்போ நம்மளோட வாடிக்கையாளர்கள் தான் வந்து நம்ம நடைமுறையில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு ஜாதகத்தை வெளியே விடுறப்போ ஒரு 30 கண்டிஷன் வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளை இப்படி படிச்சிருக்கணும், இந்த வேலையில் இருக்கணும், வீட்டில் வந்து இந்த அமைப்பு இருக்கணும், கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது, காடு இருக்கணும், ஆனால் என் பொண்ணு காட்டில் வேலை செய்ய மாட்டா, வேலை இருக்கணும், எல்லா யாரும் கூட இருக்கக்கூடாது, பையனும் பொண்ணு மட்டும் தனியாக இருக்கணும், ஆனால் என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. இது மாதிரி கண்டிஷன்ஸ் ஒரு வச்சுருப்பாங்க. சார் இதெல்லாம் அந்த கண்டிஷனுக்கு ஒத்து வரலன்னா ஜாதகத்தை அவங்க இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஜாதகம் என்ன நல்லா இருக்குதுன்னாலும் அதை தட்டி கழிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் பார்த்துட்டு அதில் ஒரு 5 கண்டிஷன் குறையும். 2வது வருஷம் வந்து அதில் ஒரு 15 கண்டிஷன் குறைஞ்சிரும். இதுக்கு கடைசியாக முடிக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்த மாப்பிள்ளை இவங்களுக்கு செம்ம மாப்பிள்ளையாக இருக்கும், அதெல்லாம் இந்த கண்டிஷன்லேயே விட்டுருப்பாங்க. அப்போது இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள், சார் என் பொண்ணு செம்ம கலரு, நல்ல ஃபேராக இருக்கும் பொண்ணு, மாப்பிள்ளை கொஞ்சம் ஜோடி பொருத்தம் இல்லை சார், கலர் கம்மி சார் அப்படின்னு சொல்லி தயவு செய்து அவாய்ட் பண்ணாதீங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வயது வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய மணமகனோ அல்லது தோற்ற பொருத்தத்தில் வித்தியாசமாக இருக்கக்கூடிய மணமகனோ அமைந்து விட்டால் வாழ்க்கை என்பது மிகச் சிறப்பாக ஓடும். அதனால் ஒன்றா பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு வயசு வித்தியாசம். பொண்ணுக்கு 22 வயசு தான் ஆகுது, பையனுக்கு ஒரு 30ன்னு சொல்கிறாங்க. ஆனால் வயசு தான் 30, பையனை நேரில் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல அப்படிம்பாங்க. இடம் பிடிச்சிக்கிச்சுன்னா, இடம் பிடிக்கலன்னா சார் 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் சான்ஸே இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தாலோ, இல்லை சார் 2 பேருக்கும் ஒரு கம்மி வயசு தான் வித்தியாசம், பையனுக்கு இப்பயே கொஞ்சம் லைட்டாக முடி இதாகிருச்சு, இல்லை முடி கொட்டி இருக்குது, இல்லை கொஞ்சம் தோற்றத்தில் கொஞ்சம் ஆள் ஸ்டவுட்டாக இருக்கிறாரு, பொண்ணு லீனாக தான் இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தை வந்து மற்ற கிரக பொருத்தங்களை பார்த்து ஒத்து வந்துச்சுன்னா தாராளமாக கொடுத்துருங்க. அவர்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதே போல் இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 5வது 6வது படிக்கிறப்பயே அந்த பொண்ணு லவ் மேரேஜ்னு ஜோதிடர்கள் தயவு செஞ்சு சொல்லக்கூடாது. எப்போ இந்த அமைப்பு ஏற்படும், அந்த பொண்ணுக்கே இந்த இறக்கப்படக்கூடிய சூழ்நிலை எப்போ வரும், எப்போ அந்த லவ்வில் போய் மாட்டும் அப்படின்னாக்கா, அவங்க 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை கோச்சாரத்தில் அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையாவோ 10ஆம் பார்வையாவோ அந்த 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலத்தில் மட்டும்தான் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும். அதுவும் திசா புத்திகளை அனுசரித்து இந்த பலன் வந்து சொல்கிறது வந்து சிறப்பு. அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு துலா லக்ன ஜாதகம், அந்த துலா லக்ன ஜாதகத்துக்கு மேசத்தில் சனி பகவான் நீசமாக இருக்கிறாரு. அந்த ஜாதகம் இப்போ வந்துச்சுன்னா இந்த பலரை நீங்கள் சொல்லி உஷார்படுத்தணும். ஏன்னா கும்பத்திலிருந்து இப்போ சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இல்லை ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் இருக்குது, விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இப்போ உங்கள்கிட்ட ஜாதகம் வர பார்க்குறாங்க அப்படின்னா, சார் அடுத்த வருஷம் கொஞ்சம் நீங்கள் கண்காணிப்பில் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் மீனத்துக்கு சனி பகவான் போய் அந்த ரிஷபத்தில் இருக்கிற சனி பகவானை 3ஆம் பார்வையாக பார்ப்பாரு. அப்போ அந்த 2.5 வருஷ காலகட்டங்கள் அப்போ தான் வந்து இதை நீங்கள் வந்து பிள்ளைய வந்து ஹாஸ்டலில் போடலாமா வீட்டிலேருந்து அனுப்பலாமான்னு ஒரு கேள்வி வரும். அப்போ தான் வந்து சார் இது வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் வந்து வீட்டிலேருந்தே அனுப்பலாம், ஒரு கண்காணிப்பில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அந்த ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கோச்சாரத்தில் அந்த தொடர்பு படும் காலத்தில் தான் வந்து அந்த பிரச்சனை வந்து அதிகப்படியாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் நம்ம மக்கள்கிட்ட என்ன அப்படின்னாக்கா, எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் தூக்கிட்டு அலையுவாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க வராங்கன்னாவே வந்து இப்போ நல்லா இருக்கிறப்ப மேக்சிமம் வரமாட்டாங்க. இதை இப்போ வராங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நாளே சாயந்தரம் ஃபோன் பண்ணி நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே ஃபோன் வந்து, சார் நாளைக்கு காலையில் கொஞ்சம் நேரமாக உங்களை பார்க்கணும், பார்க்க முடியுமா சார், நான் 6 மணிக்கெலாம் கூட வந்துடுறேன் சார் அப்படின்னாவே இந்த பிரச்சனை ஒன்று கடுமையாக அங்கே ஓடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கடைசி டைமில் ஒரு பிரச்சனை வந்தோடி தான் கடைசி டைமில் உடனே அதுக்கு
அதை இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தன்மைகள். அப்போது ஒரு ஜாதகத்தில் அந்த பதின்பருவம் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஜாதகத்தில் தொடர்ந்து வழிபாடுகள் நிறைய ஆலயங்கள் உண்டு. உங்களுக்கு ஒழுக்க நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு. இப்போ பரிகாரத்தில் வந்து நம்ம ஒரு ஆலயம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஆலயம் வந்து நிறைய விஷயங்களுக்கு மல்டி பர்பஸாக நல்ல ஒழுக்க நிலைகளை போதிக்கக்கூடிய தன்மைகளுக்கு நிறைய ஆலயங்கள் இருக்குது. அது ஒரு தொழில் தடைக்கு ஒரு தொழில் நடக்கலையா அதுக்கு நிறைய ஆலயங்கள் இருக்குது. ஒரு திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அதற்கு நிறைய ஆலயங்கள் இருக்குது. ஒரு இது மாதிரி காதல் பிரச்சனையா அதை சீர் செய்து விடுவதற்கு நிறைய ஆலயங்கள் இருக்குது. அப்போது இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்குது, 2, 5, 7, 11 தொடர்புகள் இருக்குது, இல்லை காதல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது, இல்லை சார் எங்கள் குடும்பத்தில் இது போல் குடும்பத்தில் ஒருத்தருக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சார் எங்கள் குடும்பத்தில் ஆண் வர்க்கத்துக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது சார், திருமணமாகி ஒரு பிரச்சனை ஆயிடுது, இல்லை ஆண் வாரிசு இல்லை சார், இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பெண் வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொடுத்த இடத்துல சரியாக பிழைக்க மாட்டேங்கிறாங்க சார், ஏதோ ஒரு சண்டை சச்சரவு எங்கள் குடும்பத்தில், எங்கள் சித்தப்பாவுக்கு அப்படி, எங்கள் சித்தப்பா குடும்பத்தில் அப்படி இருக்குது, பெரியப்பா குடும்பத்தில் அப்படிங்கிற பங்காளி இப்படிலாம் இருக்குதுன்னு ஒரு வழிவாக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இது போன்று இருக்கக்கூடிய நபர்கள் தான் முன்கூட்டியே நீங்கள் சில ஆலயங்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் அதை வந்து முறைப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும். அதில் கிளியை கையில் வைத்திருக்கக்கூடிய அம்பாள், அதில் மீனாட்சி அம்மன் நமக்கு எல்லாருக்கும் வந்து மீனாட்சி அம்மாள் தெரியும். அது மாதிரி மற்ற ஆலயங்கள்லையும் வந்து கிளியை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பில் அம்பாள் இருக்குது. அந்த அம்பாளை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட்டி சென்று அந்த ஆலயத்திற்கு சில அபிஷேகங்கள் செய்து ஒரு விளக்கு போட்டு சின்னதிலிருந்தே நீங்கள் வந்து அந்த ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுபோல் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துச்சு சார் அது சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சம்பவத்தை மாற்ற முடியாது, அதோட பாதிப்பு அளவை குறைச்சிக்கலாம். அப்போது ஒரு இதில் ஒரு கோச்சிங் போனான் சார், ஒரு பையன் ஏதோ அப்ரோச் பண்ணாலாம், எங்கள் பொண்ணு அதெல்லாம் முடியாதுன்னு 2 நாள் ஏதோ பார்க்குறவங்க சொன்னாங்க சார், அதோட முடிஞ்சிருச்சு பிரச்சனை. இல்லை ஒரு அஃபேர் வந்துச்சு, அது நாங்கள் சொன்னோம், எல்லாம் எடுத்து சொன்னோம், எங்கள் பொண்ணு கேட்டுக்கிட்டா அப்படின்னு உங்களுக்கு வந்து அது மாறுதல் வந்து கிடைச்சிடும். அப்போது இது சின்ன வயசுலேருந்தே வழிபாடை பழக்குங்க. அதுவும் நிறைய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போய், இப்போ நம்ம போகிறதே வந்து அந்த ஸ்தலங்களுக்கு போகிறப்பயே வந்து ஃபோன் பேசிக்கிட்டே போகிறோம். அப்போ தான் அந்த அங்கே போய் தான் அந்த பிஸ்னஸை பற்றி ஃபோனில் பேசிக்கிட்டு, எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாச்சும் அந்த பிரகாரத்தில் உட்கார்ந்துருந்து பழகணும். ஒரு தரிசனம் முடிச்சுட்டு அந்த பிரகாரத்தில் அந்த கோவிலோட ஆலயத்தில் இல்லை வெளியில் வந்து ஒரு மணி நேரமாச்சும் அங்கே இருக்கக்கூடிய கிரக கதிர்வீச்சுக்கள் மூச்சு காற்றுல கலக்கணும். 1, உங்களுடைய விரல் நுனி ஸ்பரிசம் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நைவேத்திய பொருட்களில் படணும். ஒரு பூ வாங்கிட்டு போகிறீங்க, அங்கே போய் ஒரு பூ மாலை வாங்குறீங்க, போய் அந்த கடைக்காரங்கிட்ட 1008 பேரம் பேசி அந்த பூ வாங்கக்கூடாது. ஆனால் அதுக்கு ஒன்று இப்போ வந்து திடீர் ரொம்ப விலை வச்சு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. நார்மலாக நீங்கள் ஒரு விலை சொல்கிறாங்கன்னா வாங்கிடுங்க, ஒரு ரீசனபிளாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா இன்னொரு இடத்துல கூட வாங்கிட்டு போயிருங்க. பெருசாக இந்த பரிகாரத்திற்காக செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு ரொம்ப பேரம் பேசாதீங்க. அந்த பூவை வாங்கிறது அவங்க அந்த மாலையை தூக்கி கேரி பேக்கில் போட்டு கொடுப்பாங்க, நீங்கள் அந்த கேரி பேக்கோடு கொண்டுட்டு போய் ஐயர்கிட்ட கொடுக்கக்கூடாது. அந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது படணும். உங்களுடைய விரல் நுனியிலிருந்து உங்களுடைய கிரக கதிர்வீச்சுக்கள் வெளிவந்துக்கிட்டே இருக்கும், அந்த கதிர்வீச்சுக்கள் அதில் படணும். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றீர்கள் என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பைப்பில் இருந்து ஒரு பாட்டிலையோ இதுலேயோ தண்ணி பிடிச்சிட்டு போய் அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய செடிக்கு ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்களை எடுத்துகிட்டு போய் முடிஞ்சால் கட்டி கொடுக்கலாம். இப்போ மேக்சிமம் எனக்கு பொண்ணுக்கு பூ கட்ட தெரியாது சார் அப்படிம்பாங்க. தெரியலன்னா உதிரி பூவாக கொடுங்க, இல்லைன்னா பூக்கட்ட பழக்குங்க. எந்த ஒரு வீட்டில் நீங்கள் மல்லிகைப்பூ அவங்க பூ கட்டி கட்டி வச்சுக்கிறாங்களோ அந்த வீட்டில் சண்டை குறையும். இது அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒற்றுமையை வந்து
சத்தம் இல்லாமல் முன்னிருந்த சூழ்நிலைக்கு இப்போ மாறுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அந்த உதிரிப்பூ வாங்கி கட்டுறதுக்கு வந்து பழக்குங்க. ஒரு கோவில் நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்களை வாங்கி அந்த பூக்களை எடுத்து சென்று சுவாமிக்கு சார்த்தி வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதை வந்து கண்கூட பார்க்கலாம். ஏன்னா இந்த பூக்கள் சம்பந்தப்பட்டதுலேயே நிறைய சூட்சுமங்கள் உண்டு. அதாவது முகூர்த்தத்துக்கு எந்த பூவை எடுத்து கட்டணும், இன்றைக்கி அது மாதிரி விஷயங்கள்லாம் செயல்படுத்துறதுல ரொம்ப தடங்கள் இருக்குது. அதனால் வந்து அதை வந்து ஏன்னா வந்து ஒரு முகூர்த்தத்திற்கு கிழக்கில் பூத்த பூவை எடுத்து முகூர்த்தத்திற்கு வந்து பூமாலை கட்டி அதில் திருமணம் பண்ணால் தோஷம், பெரிய தோஷம் நிவர்த்தி ஆகுதுங்கிறாங்க. நிறைய தோஷம் இருக்கிறவங்களுக்கு, கலத்திர தோஷம், இந்த மாதிரி பிரச்சனையான தோஷம் இருக்கிறவர்களுக்கு அந்த இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் வந்து வெயிட் தாங்க மாட்டாங்க அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கலர் ஸ்ப்ரேவை அடிச்சு விட்றாங்க. அந்த செயற்கையான விஷயங்களை போட்டு கட்டி மணவரையில் அந்த மாலை போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு திருமாங்கல்யம் ஏறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய இன்றைக்கி நடைமுறையில் இது வந்து இதுதான் சார் நடக்குது, எல்லாத்துக்கும் இதுதான் சார் நடக்குது அப்படின்னு சொன்னாலுமே இதெல்லாம் வந்து சரியில்லாத தன்மைகள். அப்போது நல்ல வாசனையான மலர் மாலைகளை வந்து அந்த முன்னெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த பட்ரோஸு அதில் வந்து அந்த இது வச்சு அந்த மாலையவே ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு வீட்டில் அந்த கல்யாண மாலைன்னு அந்த காவடி மாலையை வச்சுருந்து அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் நீர்நிலையில் ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய இதில் சேர்த்திட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாமே இருந்துச்சு. அது எல்லாம் இப்போ மாறி இப்போ வந்து செயற்கையில் அந்த கலராக பண்ணி அதை ஸ்ப்ரே அடித்து அதை மாலையாக போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து திருமணத்தை வந்து நடத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும், அதே போல் திருமணம் நடக்கும்போது அந்த இதெல்லாம் வெடித்து ஐயர் முக்காடு போட்டுக்கிட்டு மந்திரம் சொல்கிறார். இதெல்லாம் வந்து அபசகன விஷயங்கள். ஒரு நீங்கள் ஒரு பூஜை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பூஜை செய்யக்கூடிய ஐயருக்குன்னு சில நியமங்கள் இருக்குது. அந்த பூஜை செய்யப்படக்கூடிய நேரத்தில் இந்த அவயங்களை தொடக்கூடாது, இந்த அமைப்பில் இருக்கக்கூடாதுன்னு ஐயருக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அமைப்பில் அவங்க இருந்துட்டாங்கன்னா அந்த பூஜையோட பலன் வந்து கிடைக்காது. அப்படி இருக்கிறப்போ இவங்க எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணுறது அதை இதை பண்ணி அவர் தலையெல்லாம் அடிச்சிடக்கூடாதுன்னு அவர் முக்காடு போட்டுக்கிட்டு இது மாதிரி தன்மைகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து செய்யாதீங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு தனி பார்ட்டியாக வச்சுக்கிட்டு அதை வந்து பண்ணலாம். பெற்றோர்களும் வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. என்கரேஜ் வந்து அதை வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் நிறையா இப்போ ஒரு தேங்காயிலிருந்து ஒரு பழத்திலிருந்து அதுக்கு ஒரு பலன்கள். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஜோதிடர்கள் நம்ம இருக்கோம், உங்களைய ஒரு பொருத்தத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தம் வந்து இப்போ வந்து நிறைய ஆன்லைனில் பார்க்குறோம். அப்படி இல்லைனாக்கா இப்போ நேரில் வரவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா பொருத்தத்துக்கு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வருவாங்க, இல்லைன்னா அவங்க அப்பா வருவார். செட்டே ஆகாது. ஆனால் ஒரு தடவை பாருங்கள், அவங்க தம்பதி சமேதராக வந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகம் செட் ஆகும். நீங்கள் எப்படி சார் இது அப்படின்லாம் இது மிராக்கலாக வேலை செய்யும் நிறையா விஷயங்கள். நீங்கள் இந்த கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் போய் பாருங்களேன், எல்லாம் பேசிடுவாங்க. ஜோசியத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கு வரப்போ ஒரு 30 டிக்கெட் வருவாங்க. வந்து ஒரு 3-4 பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க, மீதி எல்லாம் சுற்றியும் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடம் செட் ஆயிரும். என்ன கூட்டம் கூடிச்சுனாவே திருமணத்துக்கு கூட்டம் கூடிருன்னு அர்த்தம். அதே போல் எந்த ஒரு ஜோதிடரை கனியோடு வந்து சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விஷயம் கனிந்து விடும். கட்டாயம் அந்த விஷயம் நடந்துரும் சார் அப்படின்னு சொல்லுங்க பாருங்கள், நடந்துடும். இப்போ நம்ம ஆளுங்க பண்ணுறது என்னன்னா எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஜோதிடர்கிட்ட மட்டும்தான் இலவசமாக பார்க்க மாட்டாங்களா? இப்போ ஒரு டாக்டர்கிட்ட அப்படி போய் கேட்க முடியாது, ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கேட்க முடியாதுன்னு இல்லை, கேட்குற மனநிலையே பொதுமக்களுக்கு இல்லை. ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட அதை போய் கேட்க முடியாது, ஆடிட்டர்கிட்ட அதை போய் கேட்க மாட்டாங்க, வேறு யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் ஜோதிடர்கிட்ட மட்டும் திருமண பொருத்தத்துக்கு இவ்வளவா, அந்த திருமணத்துக்கு எவ்வளவோ செலவு பண்ணுவாங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனால் அதை ஒரு 4 ஜோதிடரோட ஒன்றுக்கு ஒரு 2 பேர்த்துக்கிட்ட பார்த்து அதை சரியான கட்டணத்தை கொடுத்து தட்சணை கொடுத்து அவருக்கு ஒரு தாம்பூலத்தை வாங்கிட்டு போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வராது.
அப்போ ஜோதிடர்களை இப்போ நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜோதிடரை சந்திக்க வந்தாங்கனாக்கா அவங்க காட்டில் இருக்கிறத ஏதோ ஒன்று பையில் போட்டுட்டு வருவாங்க. ஒரு பச்சை பயிறு, ஒரு வாழைப்பழம், ஏதோ ஒரு தட்டை, ஏதோ ஒரு இது அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து கையில் போட்டுக்கிட்டு வந்து கொடுத்து தட்சணையை கொடுத்து பார்த்துட்டு போகக்கூடிய தன்மைகள். அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா கனி வகைகளோடு போய் பாருங்கள். உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது கனியக்கூடிய காலம் அப்படிங்கிறது வரும். அதே போல் பொருத்தம் பார்க்கக்கூடிய அமைப்பில் தம்பதி ஏன்னா 2 பேர்த்த ஜோடி சேர்க்கறதுக்கு தான் போகிறீங்க. அந்த ஜோடி சேர்க்கறதுக்கு போகிறதுக்கே வந்து நீங்கள் ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு போகலை அப்படின்னா வராது. அட்லீஸ்ட் ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இதெல்லாம் ஒத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்தையாவது நீங்கள் 2 தம்பதி சமேதராக போய் அங்கே போகிறப்ப எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் ஒரு கனியோடு சென்று ஒரு ஜோதிடருக்கு உண்டான தட்சணையை கொடுத்து நீங்கள் பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த நல்ல அமைப்பில் இடம் அமைஞ்சு அந்த திருமண வாழ்க்கையும் நல்ல நிலையில் இருக்கும். அதே போல் ஏற்கனவே நம்ம சொன்னோம், அந்த தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே சில வழிபாடுகளை பண்ணிட்டு வாங்கன்னு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பள்ளியறை பூஜை, சிவன் கோவிலில் அந்த அம்பாளுக்கும் இதுக்கும் வந்து அந்த பள்ளியறை பூஜை வந்து டெய்லியும் நடக்கும். அந்த பள்ளியறை பூஜையில் போய் கலந்துக்கிட்டு வாங்க. அந்த பள்ளியறை பூஜையில் முடிஞ்சால் ஏதோ ஒரு தானங்கள் கொடுத்துக்கிட்டு வாங்க. கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாரிசுகள் நல்ல ஒழுக்கமாக உங்கள் வாரிசுகள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் எல்லாமே வச்சு நீங்கள் அந்த பள்ளியறை பூஜைக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை வந்து நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால், சிலருக்கு வந்து நம்ம அது கிரக நிலையை பொறுத்து நாம் சொல்லலாம். சாம்பிராணி வாங்கி கொடுங்க சார், ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க சார், ஒரு பால் காய்ச்சி கொடுங்க சார், பசும்பால். அது கிரக நிலையை அனுசரித்து அந்த அவங்களுக்கு கலத்திர பாவம் எந்த கிரகம் பிரச்சனையாக வருது அப்படிங்கிறத அனுசரித்து நம்ம ஜோதிட ரீதியாக சொல்கிறோம். இதை வந்து உங்களுடைய ரெகுலர் ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேட்டு அறிஞ்சிக்கிட்டு பொதுவாக அந்த பள்ளியறை பூஜையில் போய் உங்களால் முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எங்களுக்கு தெரியாத போச்சு சார் அப்படின்னு சொல்லுற நிலைமை இல்லாமல் நல்ல ஒரு திருமண அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா பள்ளியறை பூஜை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சூட்சுமமான விஷயங்கள். ஒரு ஊரில் பிரசித்தி பெற்ற கோயிலில் இப்போ சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பாபிஷேகம் பண்ணுறங்கிற பேரில் 1 வருஷம் 2 வருஷம் விட்டுருவாங்க. அப்போ இந்த பூஜையெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சேலத்தில் இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முக்கியமான கோயில் எல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. சுகவனேஸ்வரர் கோயிலும் எல்லாம் இதெல்லாம் நடக்காமல் எல்லாம் வச்சுட்டாங்க. கோட்டை மாரியம்மன் கோயிலையும் அப்படி வச்சுட்டாங்க. இந்த முக்கியமான கோயிலுங்களெல்லாம் இப்படி பணி நிமித்தமாக சரியான பூஜை நடைபெறலை அப்படின்னாக்கா அந்த டைமில் பாருங்கள், அந்த ஊரில் நடைபெறக்கூடிய திருமணமே கொஞ்சம் பிரச்சனையாகும். இல்லை ஏதாவது நோய்த்தன்மைகள் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது அப்போ நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கிரகம் வேலை செய்யாதா சார், ஜாதகம் வேலை செய்யாதா சார், இந்த ஊரில் இருக்கிறத தான் வேலை செஞ்சிருமா அப்படின்னா, அதாவது நம்ம தெருவில் ஒரு வேலை நடந்துச்சுனாக்கா நம்ம ஜாதகமும் வேலை நடக்கும். அது நம்ம ஜாதகத்தை அனுசரித்து தான் அங்கேயும் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் யோசனை பண்ணாமல் போய் கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. ஏற்கனவே அவங்க ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கும். அப்போ ஒரு ஊரில் வந்து பள்ளியறை பூஜை நடைபெறாமல் இருக்கக்கூடாது. அந்த ஊரின் முக்கியமான கோவில் எதுவோ அந்த கோவிலில் நீண்ட காலத்துக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் சார்னு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு வந்து வேலையை நிறுத்தி வச்சுட்டாங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை, அந்த தாம்பத்தியை ஏற்படுத்தக்கூடிய அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் முன்னெல்லாம் வந்து சொல்லுவாங்க, கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப திருமணம் வைக்க மாட்டோம். ஒரு 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 உங்களுடைய வீதியில் இன்னொரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது உங்கள் வீட்டுக்கு எதிரொலிக்கும். இது மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய உண்டு. ஏன்னா வந்து அது ஜோதிடம். அப்போ நம்ம இண்டிவிஜுவல் கட்டம் வேலை செய்யாதானா? இண்டிவிஜுவல் கட்டமும் வேலை செய்யும், பொதுவான விஷயங்களும். ஏன்னா இப்போது நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் தான், ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஆட்சி மாறுனுச்சுன்னா, இந்தியாவுக்கு ஆட்சி மாறுனுச்சுன்னா அவங்க போடுற சட்டத்தை நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அது போன்ற சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இருக்கும். இதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போ அந்த ஒழுக்க நிலைகளுக்கு பள்ளியறை பூஜை வழிபாடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் 7ஆம் இடத்துல சனி பகவான் சொன்னோம். 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் தொடர்பு பட்டாலும் தன்னுடைய இப்போ ஒரு அந்த அவங்க குலம்னு ஒன்று இருக்கும், அதை விட்டுட்டு மீறி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது.
அவங்களோட சார் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் சார், எங்கள் கோவில் கூட்டத்தில் இது மாறா இருக்குது சார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இடத்துல போய் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் தொடர்பு படக்கூடிய நபர்களுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல அந்த சனி வந்து இருந்துச்சுன்னா திருமண காலத்தில் கட்டாயம் ஒரு அவமானத்தை கொடுக்கும். நீங்கள் அது வந்து ஒன்றா பொருளாதார ரீதியில் இருக்கும், இல்லைன்னா தன்னுடைய குலத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது 2ஆம் இடத்திற்கு தொடர்பு பட்ட சனி பகவான் தொடர்பு பட்ட ஜாதகத்தில் கவனமாக இருக்கணும். முன்கூட்டியே நீங்கள் வந்து இது எச்சரிக்கை பண்ணி வச்சிடணும். அதில் தான் இந்த கோச்சாரத்தில் அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு தொடர்பு பட்டுச்சுன்னா அந்த டைமில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் கட்டாயம் அவர்கள் குலத்திற்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது, சார் இதெல்லாம் எதுவுமே பார்க்கல சார், எங்களுது வந்து டக்குன்னு மேரேஜ் பண்ணிட்டாங்க சார். நீங்கள் இப்போ வந்து பண்ண போகிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே பண்ணிட்டேன் சார், அவசரத்தில் நடந்துருச்சு, நேரங்காலம் பார்க்க முடியல, இல்லை ரிஜிஸ்டர் மேரேஜாக பண்ணிட்டோம், இல்லை சார் குறித்து தான் கொடுத்தாரு, நம்ம எங்கள் ஊர் கோயில் ஐயர் குறித்து கொடுத்துட்டாரு. இப்போது ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து அதை ப்ரொஃபஷ்னலாக செய்கிறவங்கக்கிட்ட தான் பார்க்கணும். இப்போ நம்ம பொதுமக்கள்கிட்ட ஒரு கான்செப்ட் என்ன இருக்குதுன்னா, கோயிலில் பூஜை பண்ணுறவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ அதில் சில நபர்கள் அதை கற்றுக்கிட்டு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் வெறும் ஒரு பஞ்சாங்கத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை முகூர்த்த டேட்டை பார்த்து குறித்து கொடுத்து இந்த நாளில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் முகூர்த்த நாளுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒத்து வராது. ஒரு முகூர்த்தம் சரியில்லாத நாளாக இருக்கும், ஆனால் அன்னைக்கு அவருக்கு பண்ணுறது வந்து நல்ல யோக நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். அப்போ ஒரு மாதத்தில் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஆவணி மாதத்தில் கல்யாணம் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஆவணி மாதத்தில் கல்யாணம் பண்ணால் சரி வராது அப்படிங்கிற விதி அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அந்த விதி இருக்கிறவங்கள போய் நீங்கள் ஆவணி மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவருக்கு யாருமே பண்ணாத ஆடி மாதத்தில் பண்ணால் கூட அந்த பிரச்சனை பண்ணாது, ஆனால் ஆவணியில் பண்ணால் அவ்வளோ பிரச்சனையை பண்ணக்கூடிய கிரக அமைப்பு அவர் ஜாதகத்தில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்களை போய் நீங்கள் அந்த ஆவணி மாதத்தில் இது மாதிரி ஒரு கோவில் ஐயர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. சார் பண்ணிட்டேன் சார், தெரியல, நட்சத்திரம் பிரச்சனையாக இருக்குது, இல்லை பண்ணினதுலேருந்து பிரச்சனையாக இருக்குது, அவசர திருமணமாக நடந்துருச்சு, இல்லை பையனுக்கு உடனே ரிட்டர்ன் ஃபாரின் போகிறதா இருந்துச்சுன்னு இது மாதிரி பல காரணம் சொல்லுவாங்க. அப்படி நடந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய நபர்கள், நல்ல கால நேரம் பார்க்கல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன், அவரை விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் வழிபாடு பண்ணணும். எப்பயுமே நம்ம சொல்கிறது, நம்ம ஜோதிடம் பார்க்குற வாடிக்கையாளர்கள் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜாதகத்தை கொடுக்குறப்பயே நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் சார், நான் எல்லாத்திட்டையும் பார்த்துட்டேன் சார், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் சார், நடக்கலை சார் அப்படிம்பாங்க. ஏன் நடக்கலை? அங்கே தான் இங்கே சொல்கிற அந்த விசாக நட்சத்திரம் நிற்கும். இப்போ நாம் இந்த பரிகாரத்தை சொல்கிறோம், அது கூடயே என்னைக்கு செய்ய சொல்கிறோம், அப்போது நாளும் கோளும் செய்வதை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது விதி. அப்போ எந்த ஒரு விஷயத்திற்கும் அதற்கு உண்டான நாட்களில் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா தான் அதோட அமைப்பு, அது உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கும், இல்லைனா பொதுவான அமைப்பில் இருக்கும். அப்போ விசாகம் நட்சத்திரம் வர அன்னைக்கு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அமர்ந்தகோல முருகன் ஆலயம் சென்று மஞ்சள் அரளி, மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அரளிப்பூ, அதை வந்து மாலையாக கட்டி போட்டு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகை ஏதாவது ஒரு இதை வந்து அன்னதானம் பண்ணணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த அவசர திருமணம் நடைபெற்ற தோஷம் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதை வந்து ஏற்கனவே பண்ணிட்டோம் சார், என்னன்னே தெரியல, பண்ணின நேரம் சரியில்லையா, இல்லை என்னன்னே தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, திருமணம் பண்ணதுலேருந்து பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதை பண்ணுங்க. மாதம் அந்த விசாக நட்சத்திரம் வரும், அதில் ஏதாவது ஒரு விசாக நட்சத்திரத்தன்னைக்கு மஞ்சள் அரளி பூவில் மாலை கட்டி அந்த முருகனுக்கு, வள்ளி தெய்வானைக்கு, அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு சென்று வழிபாடு செய்து, அங்கே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 48 நிமிஷமாச்சு அங்கே உட்காந்துருந்து உங்களுடைய கோரிக்கைகளை, அங்கே போய் உக்காந்துக்கிட்டு நெகட்டிவான விஷயங்களை வேண்டக்கூடாது.
எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாரு, அவர் தண்ணி அடிக்கிறாரு, அவரோட கேரக்டரே சரியில்லை, அது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி, இவர் இப்படி இருக்கணும், நாங்கள் அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல நல்ல வாழ்க்கை வாழணும், பணவரவு இருக்கணும், உடல் நலம் நல்லா இருக்கணும், ஒற்றுமை இருக்கணுங்கிறத நல்ல பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி நீங்கள் வேண்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது, அந்த அவசரமான திருமணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் பொதுவாக எல்லாருமே சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம், எங்கே போய் வழிபாடு பண்ணாலும் நம்ம குலதெய்வம் வழி விடணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ குலதெய்வம் உங்களுக்கு வழி விடணும் அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியம். பங்குனி உத்திரம், மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் முக்கியம். அதே மாதிரி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டுக்கே குலதெய்வம்னு சொல்லக்கூடிய முருகன், தமிழ்நாட்டில் முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது முருகன். அப்புறம் தமிழ் கடவுள், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு தமிழ் கடவுள், அவர் குலதெய்வம் மாதிரி தான். அவருக்கு அந்த பங்குனி உத்திரம் ஸ்பெஷல். அதுபோல் அந்த உத்திரம் நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் அந்த குலதெய்வத்தில் ஏதாவது ஒரு பொங்கல் வச்சு, இந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நிறையா டைமில் சொல்லியிருக்கிறோம். ஒரு மளிகை கடையில் போய், அதுவும் போகிறப்ப அங்கே கோவிலுக்கு பக்கமாக ஆந்தி வேலை இருக்கக்கூடிய கோயிலில் போய், அங்கே கடையில் போய் ஒரு அரைப்படி பச்சரிசி, 1/2 கிலோ வெல்லம், 5 ரூபாய்க்கு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இப்படிங்கிறது தான் நம்மளோட இது. அப்படி வாங்கக்கூடாது. பொதுவாக ஒரு கோவிலுக்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னாக்கா, அது குலதெய்வ கோவிலுக்கு போகுது அப்படின்னா, ஒரு பரிகார விஷயமாக போகிறதுன்னா அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு. நீங்கள் முத நாள் வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வாங்கிறதுல இந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் முழு முந்திரி இருக்கணும், உடைபடாத முந்திரி அப்படிங்கிறது வந்து இரட்டைப்படை அம்சம் உள்ள தன்மை பொருட்கள். அது நம்ம என்னென்னா த்விஜீய சக்தின்னு சொல்லுவோம். சில பொருட்கள் வந்து அந்த த்விஜீய சக்தி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் தேவையில்லாமல் அதை போட்டு உடைக்கக்கூடாது, இரட்டை தன்மையில் இருக்கக்கூடிய பொருட்களை. அப்போது இந்த முந்திரி அப்படிங்கிறது 2 ஒட்டி இருக்கக்கூடிய இரட்டை தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த முழு முந்திரியை போட்டு நல்ல ஒரு நெய்யாக வாங்கணும். நீங்கள் கெமிக்கல் இருக்கக்கூடிய நெய் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நெய், வாய்ப்பு இருந்தால் கொஞ்சோண்டு மலை தேன் சுத்தமான தேன் வாங்கி வச்சு அந்த பொங்கலில் நீங்கள் 2 கிலோ 3 கிலோ வைக்கிறதுக்கு கம்மியாக கூட வைங்க. 1/2 கிலோ வச்சாலும் ஒரு பிரசாதம் ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா, ஒரு கை கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரு முந்திரி போகணும். ஒரு 1/2 கிலோ வச்சிங்கன்னா ஒரு 10 முந்திரி 5 முந்திரி இருக்கிற அளவுக்கு போட்டு அதில் நல்ல வெல்லம் நல்லா போட்டு நல்லா சுவையாக கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு இருக்கணும். வாங்கிட்டு ஒரு வாய் வாங்கிட்டு தூக்கி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி அந்த முழு முந்திரி போட்டு நீங்கள் பொங்கல் வைத்து, அதுவும் இந்த உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு பொங்கல் வச்சு 3 கனிகள், நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஜோதிடரை பார்க்க வரப்போ கனி வாங்கிட்டு வாங்கன்னு. அப்போ நீங்கள் ஒரு விஷயமா ஒருத்தரை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கடவுளை பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் கனியோடு சென்றீங்கன்னா தான் உங்களுடைய காரியம் கனியும். அப்போது முக்கனிகள் முடிஞ்சால் மாப்பழா வாழை, அப்படி இல்லைன்னா 3 விதமான கனிகள் வச்சு நெய்வேத்தியமாக படைச்சி சுவாமிக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் உங்களால் 1000 ரூபாய்க்கு எடுக்க முடிஞ்சால் எடுங்க, 100 ரூபாய்க்கு எடுக்க முடிஞ்சால் எடுங்க. நம்ம மனசு நிறைவாக ஒரு வஸ்திரம் ஒன்று வச்சு அங்கே வரவங்களுக்கு ஒரு அன்னதானம், இந்த பொங்கலையே ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க. 1 வருடம் பங்குனி உத்திரத்தில் செய்து பாருங்கள். அடுத்த வருடத்தில் அதோட ரிசல்ட் வந்து அந்த வருடங்களிலிருந்தே வந்து நமக்கு வந்து அது தெரியும். இந்த பங்குனி வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காமையும் மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துலையும் நீங்கள் வந்து இது மாதிரி செய்யலாம். அதே போல் சிலரெல்லாம் செய்கிறது என்னன்னாக்கா, பெரிய உயரமாக சிலையை கட்டி விட்டுருவாங்க. ரொம்ப துடியான தெய்வமெல்லாம் வந்து 10 அடி 5 அடி அப்படின்னு கட்டி விட்டுட்டு அதற்கு சரியான வகையில் நெய்வேத்தியம் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு பிரச்சனையை கட்டாயம் கொடுக்கும். அப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து ஏன் ஒரு கோவில் கட்டுனாங்க அப்படின்னா, கோவில் கட்டி அதுக்கு வந்து மானிய நிலத்தை கொடுத்து அந்த நிலத்தில் வரதை வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக பயன்படுத்திக்கோங்க, பூசாரி அதை வச்சு பயன்படுத்திக்கோங்கன்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, அந்த தெய்வ சிலாரூபங்களுக்கு தகுந்த படையல் கட்டாயம் படைக்கப்பட வேண்டும்.
அப்படி படைக்கப்படலை அப்படின்னா அதை நிர்மாணம் செய்த நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் என்பதும் அந்த பங்காளிகளுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை என்பதும் இருப்பதால் இந்த அளவு நெய்வேத்தியம் செய்யக்கூடிய முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் இந்த சுவாமிக்கு நெய்வேத்தியம் கொடுக்கறதுல ரொம்ப அசால்ட்டாக பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனோம், ஏதோ ஒன்று கொடுத்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த கலப்படம் இல்லாத பொருட்களாக, இப்போ நீங்கள் இப்போ கடையில் போய் கேட்டிங்கன்னாவே, சார் நெய் விளக்குக்கா, அப்புறம் என்ன வேணும்னு கேட்டிங்கனாவே சாமிக்கா வீட்டுக்காம்பாங்க. நீங்கள் உடனே சாமிக்குன்னாக்கா இந்த எண்ணெயை தூக்கி கலப்பெண்ணெய் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி வாங்காதீங்க. நீங்கள் 1/2 லிட்டர் வாங்குகிற இடத்துல 100 ml வாங்கினாலும் ஒரிஜினலான எண்ணெயை வாங்குங்க. அதே மாதிரி நெய்யும் நெய் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையே தூய்மைப்படுத்தும், லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ விளக்கு பூஜை நடைபெற இடங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இந்த கெமிக்கல் எண்ணெயை ஊற்றி நீங்கள் 1000 பேர்த்த உட்கார வச்சு விளக்கு பூஜை நடத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. உதாரணத்துக்கு சேலத்திலேயே ஒரு கோவிலில் விளக்கு பூஜை நடந்தப்போ நான் நம்ம ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கு சார், அவங்களுக்கு உண்டான பொருளெல்லாம் நாங்களே கொடுத்துட்றோம், நீங்கள் அவங்க விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து பூஜை மட்டும் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் நெய்யே கொடுத்து பண்ணோம். அந்த பூஜை பண்ணி ஒரு 6 மாதத்தில் அந்த கோவிலை எல்லாம் எடுத்து கட்டுறேன்னு சொல்லி இப்போ அந்த கோவிலோடைய தன்மையே இடமே அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. அப்போது அந்த பூஜைகளுக்கு அந்த ஒரிஜினலான பொருட்களை வைத்து பூஜை செய்கிறப்ப எவ்வளோ பவர் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நடைமுறையில் நம்ம அனுபவித்து பார்த்த உதாரணங்கள். அப்போ நீங்கள் ஒரு விளக்கு போடுறீங்க, கோவிலில் போய் பங்குனி உத்திரத்து அன்னைக்கு போகிறீங்க, ஒரு விளக்கு போடுறீங்கன்னா நீங்கள் கொண்டுட்டு போகிற நெய்யை நல்ல நெய்யாக கொண்டுட்டு போங்க. அதே மாதிரி வீட்டில் தயவு செஞ்சு இந்த கலந்த எண்ணெயை தீபம் ஏற்றக்கூடாது. 5 எண்ணெய் ஏற்றுறேன், பஞ்சதீப எண்ணெய் ஏற்றுறேன் அப்படின்னு, பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது கோயிலில் ஏற்றுனாதான் கலப்பு எண்ணெயாக இருக்கணும். வீட்டில் ஏற்றுனா தனித்தனி விளக்கில் வச்சு தான் 5 தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், பசுநெய், இது மாதிரி 5 விளக்குகள் தனித்தனியாக போட்டு தான் கட்டாயம் ஏற்றணும். அதே போல் இந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய எண்ணெயை வாங்கி நீங்கள் எவ்வளவு தான் ஏற்றுனீங்கனாலும் 50 விளக்கு ஏற்றுனீங்கனாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு 2 விளக்கு தூய பசுநெய்யில் ஏற்றி அந்த விளக்கை பார்த்து உங்கள் கோரிக்கையை வச்சுட்டு வந்தீங்கன்னா அது பிரபஞ்சத்தில் போய் கலந்து உங்களுக்கு அது நடக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் சார் இன்றைக்கி நெய் விற்குது சார், 800 ரூபா சார் லிட்ரு, எப்படி சார் நெய் வாங்கி போடுறது அப்படின்னு தயவு செய்து நம்ம நினைக்காம, நீங்கள் 1/4 லிட்டருனாலும் 200 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீட்டில் விளக்கு போட்டு பாருங்கள், அந்த வருமானம் உங்களுக்கு வந்துடும். அதுக்குண்டா அந்த வருமானம் நீங்கள் மாதம் ஆனால் நெய்க்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறோம் சார் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா வருமானம் வந்துட்டு இருக்குதுன்னா 30,000 வரும். அதுக்காக செலவு பண்ணக்கூடிய வருமானம்ங்கிறது உங்களுக்கு கட்டாயம் வந்துடும். அதே போல் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய உங்களுடைய குழந்தைகளுடைய சிந்தனை மாறுபடும். உங்களுடைய மனைவி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் ஒழுக்க எண்ணங்கள் மேம்பாடு அடையும். அந்த அட்மாஸ்பியரையே சுத்தம் பண்ணுறப்ப இவர்களுடைய எண்ண அலைகளையும் நல்ல விதத்தில் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த தீபத்திற்கு கட்டாயம் உண்டு. இதனை நீங்கள் இதெல்லாம் ஒரு செலவாக நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நிறைய கோவிலில் அதோட பவர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதோட பவர் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய கோயில்களில் தீபத்தில் தான் சக்தி பெருகும். இப்போ நம்ம அந்த தீபமே பூரா வெறும் இந்த எண்ணெயை அந்த இதில் விற்று அதை வாங்கி நீங்கள் அந்த எண்ணெயை எவ்வளவு போட்டாலும் அந்த தெய்வங்களுடைய அந்த அட்மாஸ்பியர், அந்த சக்திகளோட உங்களுடைய இது அதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் கூட வாங்கிட்டு போய் இந்த செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய், இந்த கெமிக்கல் இல்லாத நல்லெண்ணெயை வாங்கிட்டு போய் நல்லெண்ணெயில் போடுங்க, தேங்காய் எண்ணெயில் போடுங்க, விளக்கெண்ணெயில் போட்டுவாங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நெய்யில் போட்டுவாங்க. உங்களுக்கு மிகச்சிறப்பாக வாழ்க்கை நிலைகள் மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் வருஷத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. அது உங்கள் குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. அதே போல் நம்ம இங்கே இந்த திருச்செங்கோட்டில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மிகச்சிறப்பான ஒற்றுமையுடன் வாழ வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. அதுவும் முக்கியமாக உத்திர நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருக்கு சென்று ஏதாவது ஒரு அபிஷேக பொருள், இப்போ திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூலிகையால் செய்யப்பட்ட மூலவர்.
சுவடிகளில் பார்த்தீங்கன்னாக்கா பழனி முருகன் செய்யப்பட்ட போகரால் நிர்மாணிக்கப்பட்ட சிலை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர்னு ஒரு செய்தி உண்டு. அப்போ அதுபோல் மூலிகையில் செய்யப்பட்ட சிலைகளுக்கு நாம் இந்த மாதிரி கெமிக்கலான பொருட்களை வாங்கிட்டு போய் ஊற்றி பிரயோஜனம் இல்லை. அது வந்து பிரச்சனையை தான் சேர்த்தி கொடுக்கும். அப்போது நீங்கள் வந்து இளநீ வாங்கி கொடுங்க. இளநீ அப்படிங்கிறது வந்து இளநிக்கு பேரே வந்து கண்படா தீர்த்தம். இப்போ இளநீங்கிறது தூய்மையான பொருள், அதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. இன்றைக்கி பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்தீங்கனாலும் கெமிக்கல் தான். அப்போது உங்களால் முடிஞ்ச இளநியை வாங்கிட்டு போய் கொடுத்து சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுக்கு எல்லாமே வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மிகச்சிறப்பான உங்களுக்கு நல்லது வந்து கொடுப்பாரு. அதே போல் ஜோதிடர்கள், நம்ம ஜோதிடர்கள் அதிகம் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு இடம் சென்னிமலை முருகன் கோவில். சென்னிமலையில் இருக்கக்கூடிய ஆலயம் மிகச்சிறப்பான சூட்சும சக்திகள் உண்டு. அதுவும் தன்னுடைய பேச்சை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அட்வொகேட்ஸு, டீச்சர்ஸு. ஒரு வியாபாரம் பண்ணணுன்னாவே பேசி தான் பண்ணணும். ஒரு செல்லு கடை வச்சுருக்கிறீங்கன்னா இந்த செல்லோட இதை வந்து சொல்லி டிஸ்பிளே எல்லாம் சொல்லி தான் விற்கணும். இல்லை நீங்கள் ஒரு மளிகை கடை வைக்கிறேன்னாக்கா எந்த ஒரு விஷயங்களையும் ஒரு பேசி, ஒரு ரியல் எஸ்டேட் செய்கிறேன் சார், நான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் புரோக்கராக இருக்கிறேன், இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் செய்கிறேன், பேசி ஒரு விஷயத்தை நீங்கள் தொழிலாக செய்ய வேண்டும் என்றால் சென்னிமலை ஆண்டவர் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு நல்ல வாக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன் ஜோதிடர்கள் முதல்ல போகணும் அப்படின்னாக்கா அந்த வாக்கு பலம் கொடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது சென்னிமலை முருகனுக்கு உண்டு. நீங்கள் யாரெல்லாம் ஜோதிடத்தில் நல்ல பிரபலமாகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தொடர்ந்து போய் நீங்கள் சென்னிமலையை பிடிங்க பாருங்கள். ஜோதிடத்தில் நல்ல புலமை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல் ஜோதிடத்துலேயும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல பலிதமாகும். நான் ஃபஸ்ட்டு பேசுகிறப்பே சொன்னேன், நமக்கு நம்மளுடைய வாடிக்கையாளர் கிளைண்ட்டை திருப்பி அனுப்பணும், அவர் திரும்ப வரணும், அதுதான் நம்மளோட வெற்றி. ஜோதிடம் அப்படிங்கிறது தென்னை மரம் மாதிரி, நீங்கள் படித்தோன்னே இப்போ காய்க்காது. என்ன சார் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் ஜோதிடம் வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து ரெகுலராக வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய, நீங்கள் அப்போ எங்கே போய் சார் இப்போல்லாம் நான் பார்க்குறதே இல்லை, நான் இன்றைக்கி 4 நாள் கழித்து தான் சார் பார்ப்பேன்னாலும் இப்போ சார் 4 நாள் கழித்து வரம்பாங்க. சார் நான் இங்கே அப்போ அங்கே ஆஃபீஸ் இல்லை சார், நான் இங்கே தான் இருக்கேன், இப்போ ஆன்லைனில் தான், பரவாயில்ல சார் நான் அனுப்புகிறேன் சார் அப்படிம்பாங்க. ஏன்னா எதனால் அதுன்னா நீங்கள் சொன்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாக்கு பலம் அங்கே பளிச்சது அப்படிங்கிறதுனால தான். அப்போ அந்த ஜோதிடர்கள் வந்து நல்லா மேன்மைக்கு வரணும் அப்படின்னாக்கா இந்த சென்னிமலை ஆண்டவனை போய் நீங்கள் வந்து பிடிங்க. நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். டைம் இருக்குங்களா? இது முடிஞ்சதுன்னு அப்படி சொல்லிடுங்க. இந்த அமைப்பு அதே போல் இல்லறம் நல்ல இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு சார், 2 பேரும் ஒத்துமையாக இருக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, மகனும் மருமகளும் இல்லை மருமகனும் மகளும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை அடிக்கடி சென்று வழிபாடு செய்யணும். அதில் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடெல்லாம் வந்து லக்ன சஷ்டாஷ்டகம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொழுதுனிக்கு ஏதோ ஒன்று சண்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் லக்ன சஷ்டாஷ்டகம், ராசி சஷ்டாஷ்டகம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. இந்த சொன்ன நாளை இப்போ நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் இந்த நாள், இந்த நட்சத்திரம் இதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. உங்கள் வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் வந்து இந்த ஒரு டேட் குறித்து அந்த டைம் குறித்து அனுப்பிவிட்ருங்க. போய் நாம் சொன்ன மாதிரி அந்த ஒரு இளநீரை வந்து தானம் கொடுத்து இந்த லக்ன சஷ்டாஷ்டகம் வரவங்களெல்லாம் கட்டாயம் இந்த திருச்செங்கோடு அனுப்பிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கட்டாயம் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரிஷப லக்னம் ஆணோட இது ரிஷப லக்னம், பெண்ணு துலா லக்னம், சிம்ம லக்னம், மகர லக்னம். பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்கு திருமணத்தில் பிரச்சனை உண்டு, கடக லக்னத்துக்கும் திருமணத்தில் பிரச்சனை இருக்கும். இப்போ கடக லக்னத்துக்கு இன்னொரு கும்ப லக்னத்தை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னாக்கா அது வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாக ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களையெல்லாம் வந்து இந்த மாதிரி திருச்செங்கோடு ஸ்தலத்துக்கு அனுப்பி வைங்க. இந்த சஷ்டாஷ்டக தோஷம் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் பொதுவாக இல்லற வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னாக்கா திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். அந்த
திருக்கல்யாணங்களை பார்க்கணும். இப்போ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்குது, உங்கள் ஊரில் ஒரு திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த திருக்கல்யாணத்திற்கு சென்று நீங்கள் அந்த மாங்கல்யம் ஏறக்கூடிய விஷயங்கள், திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அந்த திருக்கல்யாண வைபவத்துக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வந்தாலே இந்த இல்லறம் சிறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, திருமண தோஷ வழியில் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புங்கிறது கிடைக்கும். சில ஆலயத்தில் நித்திய கல்யாணம் நடக்கும், நித்திய கல்யாண பெருமாள்னே இருக்கும். இப்போ திருப்பதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள்னே இருக்கும். இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிடந்தை பெருமாள் கோவில் இருக்குது. சென்னையில் திருவிடந்தை பெருமாள் கோயில் அப்படிங்கிறது வந்து நித்திய கல்யாண உற்சவம் அங்கே வந்து உண்டு. விடந்தை திருவிடந்தை பெருமாள் ஆலயம், அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நித்திய கல்யாண அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னாலும் இந்த திருமண வகையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அதில் முக்கியமாக அந்த பூமாலை அப்படிங்கிறது வந்து பூமாலையாவோ இல்லை ஏதோ ஒரு பூச்சரமோ நீங்களே கட்டி எடுத்துகிட்டு போய் அந்த சுவாமிக்கு போட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து சிறப்பு. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோவிலுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாலை வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு மாலை கட்டி எடுத்துகிட்டு போய், இல்லை ஒரு பூ கட்டி எடுத்துகிட்டு போய் அதை சுவாமிக்கு போட்டுட்டு 2 இதை போட்டுட்டு 1 பிரசாதமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். இது மாதிரி அந்த புஷ்பங்களை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கினாக்கா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மனக்கசப்பு அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும். அதே போல் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய நபர்களும் நான் சொன்ன இந்த குலதெய்வ வழிபாடு உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாட்களில் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தாலே, ஏன்னா புணர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டைரெக்டாக அவங்ககிட்ட கேட்டுடலாம், சார் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதே இல்லையா, இல்லை எங்கே குலதெய்வம் இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியலையா, இல்லை உங்கள் குலதெய்வத்தில் குழப்பம் இருக்குதா, இப்போ இங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த கொண்டுட்டு வந்து வச்சு மாற்றி வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த பழக்க வழக்கத்திலேருந்து மாற்றி பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை சார் நாங்கள் இந்த அந்த குரூப்லேருந்து மாற்றி வந்துட்டேன், நான் வேறு இதில் திருமணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போது இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குலதெய்வம் கோயில் விட்டு வழிபட மறந்து போயிடுவாங்க, இல்லைன்னா தெரியாது. அவர்களும் அவங்களோட குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை போய் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா சரியான குலதெய்வ வழிபாடு பண்ணால் திருமண சம்பந்தப்பட்ட, ஏன்னா புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமண வகையில் எல்லாம் பேசி ரெடி ஆயிரும், அப்புறம் டக்குன்னு நின்று போயிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும், அந்த மாரியம்மன் கோயில் மேலே ரொம்ப பற்றாக போய் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாரியம்மனுக்கு ரொம்ப வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா ஏதோ ஒரு சிவன் கோயில் இருக்கும், அந்த சிவன் கோயிலுக்கு போய் ரொம்ப வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சார் நான் பயங்கரமாக சாமி கும்பிட்டேன், அந்த சாமிக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை, எனக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சும்பாங்க. அதுக்கு காரணம் அந்த புணர்ப்பு தோஷம்தான். அந்த புணர்ப்பு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் புணர்ப்பு இருந்துச்சு அப்படின்னாவே இந்த நம்ம சொன்ன அந்த குலதெய்வத்தை முறையாக வழிபட்டு, புணர்ப்புக்குன்னே சில ஆலயங்கள் உண்டு, அந்த ஆலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பாக வாழ்க்கை நிலையில் வெற்றி கிடைக்கும், நல்ல தம்பதி ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம், மகிழ்ச்சி.